ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மைன்கிராஃப்டோட தியரி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட விளையாடிருப்பாங்க. மிஸ்டர் பீஸ்ட், ஐஷோ ஸ்பீடு, அந்த மாதிரி நிறைய பேர் விளையாடிருப்பாங்க இந்த கேமை. ஏன் நீங்கள் கூட விளையாடிருப்பீங்க இந்த கேமுக்கு. உங்களுக்கு அது கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் விளையாடுறதுக்குள்ள. ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப பாப்புலரு. 2000ல தான் வந்துச்சு, ஆனால் ஞாபகம் இல்லை. ஆனால் செம்ம பாப்புலரான கேமு. இன்னைக்கு வரைக்கும் அதை கவுண்ட் போல கூட. நான் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னா, ஹைடெயில்னு மைன்கிராஃப்ட் இன்ஸ்பயர் ஆகி கேமு கூட ஹை பிக்சல் எடுத்தவங்க தான் எதுவும் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னா இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இதில் எனக்கு ஒரு தியரி இருக்கு. என்ன தியரினா, இந்த கேம் விளையாட நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. என்னன்னா இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கேமாக தான் இருக்கு இந்த கேமே. அதே நம்ம டார்க் சைடில் போய் பார்த்தோன்னா, வாட் இஃப் மைன்கிராஃப்ட் இஸ் எ ஜாம்பி கேம். அதான் என்னன்னா, ஏன் ஸ்டீவ் தான் மட்டும்தாங்கிறான். ஸ்டீவ் மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், இல்லை வில்லேஜஸ் தாங்கிறாங்க. ஸ்டீவ் மாதிரி நிறைய பேர் சர்வை பண்ணுறவங்க இல்லை, சிட்டிங்க நிறைய இல்லை. கண்டிப்பாக இது வந்து ப்ரூவ் பண்ண நிறைய இதுவே ப்ரூஃப் நிறையா இருக்குது. அதனால சொல்கிறேன், நான் வந்து இது வந்து நிறைய ப்ரூஃப் இருக்கு இந்த நாள் தான். ஓகே கைஸ், கூடவே ஏன் வில்லேஜஸ்லாம் ஸ்டீவ் தான் கடைசி ஹியூமன் அலைவ். மிச்சம்லாம் வில்லேஜஸ்லாம் சாதாரண ஆளுங்க. லைக் அவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அயன் காலம் இருக்கிறனால டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் எல்லாரும் இப்படி அலைவா உயிரோடு இருக்கிறாங்க. நேரத்துக்கு அயன் காலம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுனா வில்லேஜஸும் இருக்க மாட்டாங்க. ஸ்டீவ் மட்டும்தான் கடைசி ஹியூமன் அலைவாக இருப்பான். கூட இன்னொன்று என்னென்னா, ஸ்டீவ் வந்து ரொம்ப பெரிய ஆளும் இல்லை, அதை வச்சு சொல்லலாம். ஸ்டீவ் வந்து சாதாரண ஹியூமன் மாதிரி தான், அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்கேரியான கேம்லாம் இல்லை. ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அதோட பேக் ஸ்டோரியை பார்த்தோன்னா அது வந்து ஸ்கேரியாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஸ்கேரியான கேமுன்னு. ரொம்ப ஸ்கேரியானது. அதனால தான் சொல்கிறேன் நான் ஸ்கேரி கேமுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் மைன்கிராஃப்ட்னா என்னன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேளுங்க. இது வந்து உண்மையிலே இந்த மாதிரி இருக்குமான்னு யாரும் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுதான் இந்த தியரி. மைன்கிராஃப்டில் வந்து ஒரு ஜாம்பி அப்போகலிப்ஸ் நடக்குது. ஆனால் அதில் கடைசி ஹியூமன் அலைவ் இருக்கிறது ஸ்டீவ் தான். அதனால தான் உயிரோடு இருக்கிறான். அதனால தான் அவனும் உயிரோடும் இருக்கிறான், நல்லா இருக்கிறான். சரி, எனக்கு அதனால தான் இந்த வீடியோ வந்து முடிய போகுது. சரி, அதுதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டோர்ஸ் பார்ட் 3 போட போகிறேன். சரி, பாய் 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 பாய்.